இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் எந்த மனுஷனாக இருந்தாலும் மியூசிக் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க இருக்கவே முடியாது. எவ்வளோதான் மனுஷன் கஷ்டமான நிலைமையில் இருந்தாலும் சந்தோஷமான நிலைமையில் இருந்தாலும் இவரோட இசை அதை இன்னும் அதிகமாகவே படுத்தும். சந்தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்தும், கஷ்டத்தை இன்னும் கம்மிப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி ஒரு சீஃப் கெஸ்ட் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்கார். ஹலோ சார். ஹலோ பிரிசில்லா. சார், இப்போ காருண்யாவுக்கு வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்? அது நீங்கள் இவ்வளோ இனிமேல் பேச போகிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ தான் நீங்கள் வெளியில் வந்தப்போ அந்த என்விரான்மெண்ட், இப்போது மைண்ட் கிராஃப்ட் வேறு நடக்குது. ஸோ இல்லை, அதான் நாங்களாம் காலேஜ் படிக்கிற காலத்தில் மீடியாவுக்குள்ளே போகணுன்ற ஒரு பிளைண்டாக ஒரு வேக் ட்ரீம் ஆஸ்பிரேஷன் இருந்தது. பட் இந்த மாதிரி சேனலைஸ்டு கோர்சஸ், ரெகுலரைஸ்டு ஸ்கீம்ஸ் எதுவுமே கிடையாது. இட் ஜஸ்ட் ரிமைண்ட் அஸ் ட்ரீம்ஸ். ஸோ எங்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிள் அதெல்லாம் தாண்டி தான் மீடியாவுக்குள்ளே வந்தோம். இன்றைக்கி உங்களுக்கு வந்து எல்லாம் ரெடிமேட் கோர்சஸ். You want to do something, everything is available. So I would say you're all fortunate and wonderful infrastructure. சார், உங்ககிட்ட எல்லா ஷோஸ்லேயும் அதிகமாக கேட்குற கேள்வி, உங்கள் வாழ்க்கையில் சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை ஏதாவது சொல்லுங்களேன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இவங்களுக்காவது நம்ம எங்கே போனாலும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். அது கேட்பாங்கன்னு தெரியும் நமக்கு. சார், எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. ஓ, இப்போ நீங்களும் அதை கேட்குறீங்களா? அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நான் பதில் சொல்ல மாட்டேன். ஓகே சார், உங்கள் ஃபேமிலி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க? இவ்வளோ தூரம் மியூசிஷியனாக வந்திருக்கீங்க. ஸோ ஃபேமிலி கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஒரு மேன் இருந்துட்டானா எந்த பிரச்சனையும் வராது. அதனால் வாட் வி டூ டசன்ட் மேட்டர் டு தெம் அண்ட் தேர் ஆல் சப்போர்ட்டிவ். சார், நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆங்கராக தான் நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க. இப்போ நீங்கள் ஒரு லீடிங் மியூசிஷியனாக இருக்கீங்க. ஸோ உங்களோட லைஃப் ஜேர்னி பற்றி எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி எ மியூசிஷியன். அதாவது அதான் மை லைஃப் கேன் பி ஒன் எக்ஸாம்பிள். மியூசிக் கம்போசராக ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் மெயின் ஸ்ட்ரீமில் போய் ஆகணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் சென்னைக்கு போகும்பொழுது திடீர்னு பார்த்தா சேட்டலைட் டெலிவிஷன் ஒரு கான்செப்ட் வருது. இதில் ஷோஸ்லாம் ஆங்கர் பண்ணலாமேன்னு சொல்லி த மொமெண்ட் ஐ வாண்டட் டு டூ ஐ வாஸ் ஏபிள் டு டர்ன் அன் ஆங்கர். ஸோ நினச்சவங்களாம் ஆங்கர் ஆகிடலாம். நோ அஃபென்ஸ்மெண்ட், யார் வேணாலும் பண்ணிடலாம். அதுக்கு ஒன்றும் பெரிய குவாலிஃபிகேஷன் இல்லை. லிட்டில் ஆஃப் காமன் சென்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அவ்வளோதான். பட் நினச்சவொடனே மியூசிஷியன் ஆக முடியாது. அதுக்கு யூ நீட் லாட் ஆஃப் ட்ரைனிங், பேக்ரவுண்ட், யூ ஹேவ் டு கெட் கல்ச்சர்ட் இன் மியூசிக், you have to live with it. And so அதனால் I always wanted to be a musician. Given the option, what do you want to do ன்னு கேட்டிங்கன்னா, அதான் because anybody can do anchoring, only few can do music. I always want to be a musician. ஓகே சார். உங்கள் ஃபேமிலி நிறையவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் அவங்க பண்ணதில் இந்த விஷயத்தில் அவங்க ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா என்னால் பண்ணியிருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ மீடியான்னும்பொழுதே அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. இப்போ மீடியா நம்ம ப்ராடாக சொல்லும்பொழுது தெர் ஆர் வேரியஸ் செக்மெண்ட்ஸ். ஆனால் அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு வரும்பொழுது இந்த மெயின் ஸ்ட்ரீமில் மூவிஸ் தான் என்றைக்குமே ஃபர்ஸ்ட் ப்ரிடாமினென்ட்லி. நெக்ஸ்ட் இஸ் டெலிவிஷன். அது ரெண்டுலேயுமே நான் இருக்கிறனால டைம் ஃபேக்டர் தான் என்றைக்குமே ஃபேமிலிக்கு வந்து ஒரியிங் ஃபேக்டர். நினச்ச நாளில் இன்றைக்கி ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் வெளியே போகணும்னு நினைப்பாங்க, நம்மளும் போகலான்னு நினைப்போம். ஆனால் நம்ம கமிட்மெண்ட்ஸ், நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் கூட, வாட் ஐ மீன் பை கமிட்மெண்ட் இஸ் நாட் ஜஸ்ட் கோயிங் அவுட். ஒரு மீட்டிங் இருக்குது, ஷூட்டிங் இருக்குன்றது கூட அன்அவாய்டபிள். பட் உங்கள் மைண்டை இன்னும் 2 நாள் கழிச்சு ஒரு ரெக்கார்டிங் ஒன்று இருக்குது, ஒரு சாங்கை டெலிவர் பண்ணணும்னா தாட்ஸ் ஃபுல்லாக அதுலேயே இருந்துகிட்டு இருக்கும்போது யூ கேனாட் பி பார்ட் ஆஃப் த ஃபன் வித் த ஃபேமிலி. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் லெட் டவுனாக, டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிற ஃபேமிலி இருக்கும்பொழுது தட்ஸ் த சப்போர்ட் வி எக்ஸ்பெக்ட், நாட் எனிதிங் எல்ஸ். நம்ம அவங்களோட ரெஸ்டாரண்ட் போனால் கூட பார்த்திங்கன்னா நம்ம பேரஞ்ச மாதிரியே உட்காந்துருப்போம், which only the wife can understand. சில சமயம் பிள்ளைங்க கேட்குறது கூட காதில் விழுகாது. ஏன்னா நம்ம மைண்ட் அங்கேயே இருக்கும், பேக் ஆஃப் த மைண்டில். ஸ்டுடியோவில் ப்ரோக்ராம் பண்ண சொல்லிட்டு வந்தோமே, அது கரெக்டாக வந்திருக்குமா, உடனே அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பிடா, சாங் அனுப்பு, நம்ம MP3 கேட்டு ரெஃபர் பண்ணி. ஸோ வெளியே வந்தால் கூட அதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு போய் இருக்க தெரிஞ்சவங்க தான் கேன் பி அ குட் ஃபேமிலி மேக்கர். ஐ டோன்ட் நோ ஹவு சக்ஸஸ்ஃபுல் ஐ எம். யூ ஹேவ் டு ஆஸ்க் மை ஒய்ஃப் திஸ் கொஸ்டின். சார், உங்களோட ஃபர்ஸ்ட் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபர்ஸ்ட் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நான் 3 வயசாக இருக்கும்போது பாடினேன், அதை சொல்கிறியா? இல்லை சார், மீடியா ஃபீல்ட். அப்படி நீ கேட்குற மீடியாலன்னா பி மோர் ஸ்பெசிஃபிக். என்ன மீடியாவில் நீங்கள் முத கம்போஸ் பண்ணது? மீடியாவில் நிறைய கம்போஸ் பண்ணேன். மூவியில் பண்ணது கேட்குறியா, மீடியாவில் பண்ணது கேட்குறியா? மூவிஸ். ஸோ யூ ஆர் டாக்கிங் அபவுட் மை டெபியூ ஃபிலிம் 2008 சுப்பிரமணியபுரம். இதை நான் சொல்கிறத விட மற்றவங்க சொல்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் ஏன் சைட் ஆஃப் இட்டில் மை ட்ரீம் கம் ட்ரூ இல்லை, த டே நத்திங் லைக் இட். அதுக்கு முன்னாடி என்னென்னவோ லைஃப்பில் எனக்கு பிடிச்ச விஷயம்லாம் நடந்துக்கிட்டே வரும். பட் நத்திங் லைக் த டே யூ அச்சீவ் யுவர் ட்ரீம்ஸ். ஸோ அப்போ வந்து தியேட்டருக்கு போய் படம் பார்க்கும்பொழுது இத்தனை வருஷ கனவு வந்து இசை ஜேம்ஸ் வாசன் டைட்டில் வரும்பொழுது என் ஒய்ஃப் பார்த்துட்டு அழுத மொமெண்ட்ஸ்லாம் எனக்கு ஞாபகம் வருது. அதுதான் திஸ் இஸ் வெரி கால்.
சார் உங்களுக்கு ஸ்கூல் படிக்கும்போது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். இவங்கள பார்த்துச்சே நம்மளும் இவங்கள மாதிரி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட ரோல் மாடல். அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஈவன் என் வயசில் பாதி வயசு இருக்கிற யங்ஸ்டர்ஸை பார்த்தாலும் நான் மோட்டிவேட் ஆகிறேன். தட்ஸ் ஹவ் லைஃப் இஸ். நான் வளர்கிற காலத்தில் மியூசிக்கில் வந்து ரொம்ப வயசான அவர் பெரிய சீனியர் எம்எஸ் விஸ்வநாதன் இருக்காரு. ஐயோ எப்படி இப்படிலாம் மியூசிக் போடுறாங்கன்னு. ஐ தாட் அவர் ஒரு ஜீனியஸ்னு எல்லாருக்கும் தெரியும். மியூசிக்ன்றது இவ்வளோ தான் நினச்சிட்டு இருந்தேன் சின்ன பையனாக இருக்கும்பொழுது. நான் காலேஜ் வரும்போது பார்த்தா திடீர்னு இன்னொரு ரெவல்யூஷன் மாதிரி ஒருத்தர் வராரு, இளையராஜான்னு பேர். அப்போ தான் தெரியுதுச்சு நம்ம மியூசிக்கு இவ்வளோ தான் நினச்சிட்ருக்கோம். இவர் பண்ணும்பொழுது இட்ஸ் அ பேரடிம் ஷிஃப்ட் டு அனதர் கைண்ட் ஆஃப் மியூசிக். ஓ அப்போ இளையராஜா அதை வந்து அப்படி ரிலீஸ் பண்ணுறோம். காலேஜுக்கெலாம் கட் அடிச்சுட்டு அந்த சாங் கேட்குறதுக்குனே போய் உட்காரோம். காலைல 9:30க்கு போய் ஒரு காஃபி கிளப்பில் உட்காந்தோம்னா நைட்டு வரைக்கும் சாப்பிடாம அங்கேயே உட்காந்து அவர் மியூசிக்கை கேட்டுக்கிட்டே இருப்போம். அன்டில் அ பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ தாட் ஓகே கமர்ஷியல் மியூசிக்னு இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அன்டில் ரஹ்மான் கேம். when ரஹ்மான் கம்ஸ் யூ ஆர் ஓப்பன் டு அனதர் realm ஆஃப் மியூசிக். தென் யூ அண்டர்ஸ்டாண்ட் நம்ம மியூசிக் எவ்வளோ சின்னதாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஒவ்வொருத்தர் பண்ணும்பொழுதும் அவ்வளோ நல்லா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கும்போது இவ்வளோ தான் நினைக்கிறோம். ரஹ்மான் வந்து பீக்கில் இருந்துகிட்ருக்கிறாரு டில் டுடே. ஹீ இஸ் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சினிமா மியூசிக் கம்போசர் இன் இந்தியா. தோ தெர் ஹவ் பீன் ஜீனியஸஸ் அரவுண்ட். ஏன்னா அக்ராஸ் 23 years ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறது இஸ் நாட் அ ஜோக். ஸோ அவர் நிற்கும் போது அவ்வளோதான் பார்த்தா திடீர்னு ஜெயராஜ் வராரு. அவர் எல்லாம் ஃபேவரட் ஆகும்போது அனிருத் வந்து தோ இஸ் மேக்கிங் வெரி சிம்பிள் மியூசிக். அதுவும் இன்னைக்கு இட் ரீச்சஸ் டு தி யங் ஆடியன்ஸ். ஸோ மியூசிக் வந்து ரொம்ப எவால்விங். ஒரு சின்ன அதுக்குள்ளே நிறுத்த முடியாதுன்னு நினச்சி இவங்க எல்லாமே நான் வந்து இன்ஸ்பிரேஷனாக மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறேன். சார் இப்போது நீங்கள் வந்து ஒரு நார்மலான ஒரு மியூசிக் நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொயர் மெம்பராக இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு நீங்கள் ஒரு மீடியா ஃபீல்டில் வந்து அவங்க கொடுக்குற நீங்கள் ஜான்ரெல்லாம் நீங்கள் கம்போஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததா இல்லை நீங்கள் அதோட பிளெண்டின் ஆகி உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு? Yeah, I was always. Now, I was exposed to every other style of music. Though my beginning is a church music, அது ஆக்சுவலாக பிளெஸ்ஸிங். ரியலி வந்து மற்ற யாருக்குமே கிடைக்காத ஒரு அட்வான்டேஜ் வந்து கிறிஸ்டியன் மியூசிஷியன்ஸ்க்கு உண்டு. when they start up there with church music, நீங்கள் அதுக்கப்புறம் லைஃப்பில் என்ன மியூசிக் போய் வெளியில் பாப் வந்து ஒரு 10 ஆல்பம்ஸ் ஒரு ராக்கில் ஒரு 10 ஆல்பம்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் கார்டல் ப்ரோக்ரெஷன்னா இப்படி இருக்குது, இந்த ஸ்ட்ரக்சர், இந்த டோனல் குவாலிட்டி இப்படி. பட் சர்ச் மியூசிக் வந்து unless you grow with it, you can never learn. அதனால் கிறிஸ்டியன் மியூசிஷியன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபார்ச்சுனேட்னு நான் சொல்வேன். ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் அண்ட் பிளெஸ்ட் though. சார் அந்த மாதிரி நீங்கள் கம்போஸ் பண்ணதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இது? நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். எல்லா சாங்ஸை விட இந்த சாங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. யூ ஆர் டாக்கிங் அபவுட் மை மியூசிக்கில், ஃபிலிம் மியூசிக்கில். என்னை பற்றி ஒரே ஒரு விஷயம் இங்கே ஷேர் பண்ணால் தான் அது பதிலாகவும் வரும். நான் பண்ண டெலிவிஷன் ஷோ வந்து லாஸ்ட் செப்டம்பரோட 20 years கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் டிவி மீடியமில் ஆங்கராக. என்னோடய டிவி ஷோஸ் நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். டெலிவிஷனில் என்ன நான் பார்த்ததே கிடையாது. முந்தா நேற்று சண்டே ஒரு 4 days பேக் என் வீட்டுக்கு யாரோ ஒரு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க நாகர்கோயிலேருந்து. சம் கிறிஸ்டியன் ஃபேமிலி, அங்கிள் ஆண்டி. அவங்க வந்து டின்னருக்கு கூப்பிட்டுருந்தேன். நான் ஒரு 6:37 வாங்கலேன்னு சொன்னேன். 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. ஏன் என்ன எதுவும் ப்ராப்ளமானு. ஒன்று 6:30 வரோம், இல்லை 8:30 வரோம். நாங்கள் என்னன்னு கேட்டால் உங்கள் ப்ரோக்ராம் வரும் 7 to 8, ஒரு வாரத்துக்கு 1 லட்சம் அதை பார்க்கணுன்னு. நான் சொன்னேன் பரவாயில்ல போடுறேன் வாங்கன்னு. அவங்களுக்காக என் வீட்டில் நான் அதை போட்டு காமிச்சப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் என்ன டிவியில் வந்து இந்த ப்ரோக்ராம் நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. இது மாதிரி என் மியூசிக் நான் க்ரியேட் பண்ணும்போது பேஷனோட இன்ட்ரெஸ்ட்டோட ரசித்து இன்வால்வ்டாக க்ரியேட் பண்ணுவேன். த மோமெண்ட் ஐ ஃபினிஷ் கிரியேட்டிங் இட் ஐ வில் நெவர் லைக் டு லிசன் டு இட். நான் அப்படி கேட்டதே கிடையாது. when I get the feedback from others, I'll know நான் நினச்ச மாதிரி கரெக்டாக வந்திருக்கு வரல. If some songs don't reach the way you think, so it means you have made a mistake in communicating your music to others. So I don't relish listening to my own creations is what I'm trying to communicate. Okay. சார் இப்போது உங்களை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மியூசிக்கில் இன்னும் நிறைய பேரில் ஒருத்தர் காமி பார்ப்போம் எனக்கு. இந்த இங்கே ஒரு கேமராமேன் இருக்கு. அப்படியா? என்னத்தில் இன்ஸ்பயர் ஆனார்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். ஓகே இது வந்து ஓகே கஷ்டம் மாதிரி, அதனால பரவாயில்ல உங்களுக்கு மன்னிச்சு விட்டுறேன். ஓகே நோ somebody gets motivated, I'm happy. Tell me. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது டிப்ஸ் அந்த மாதிரி? நான் அவருக்கு சொல்லி அவர் மோட்டிவேட் ஆனார், இன்ஸ்பயர் ஆனார். அவராக தானே? இல்லை உங்கள் மூலியமா எதுவும் அப்படின்னா ஐ கேன் நாட் ப்ரீச். நான் ஐம் நாட் அ ப்ரீச்சர். If I continue doing my work what I am doing, then he is going to be inspired. Continue to inspire. அவ்வளோதானே. So I'll do my work well. ஓகே சார். ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸில் இப்போ நிறைய பேருக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் நீங்கள் ஏதாவது சொல்கிறேன்? அது வந்து ரொம்ப பெரிய டாபிக்னு ஈஸியாக ஒரு கேள்வி கேட்டு விட்டேன்.
ஜென்ரலி பார்த்தீங்கன்னா எவ்ரி ஜென்ரேஷன் நம்மளோட சீனியர்ஸ் எல்டர்ஸ் அப்பா அம்மாவோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்கும் பொதுவாக அடுத்த ஜென்ரேஷன் இப்போ உன்னோட அப்பா அம்மா என்ன புலம்புவாங்க பொதுவாக என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் சலிச்சுக்குவாங்க புலம்புவாங்க உங்கள் ஜென்ரேஷனு சொல் பேச்சு கேட்கலாம். சரி அப்புறம் அப்புறம் ஒழுங்காக படிக்கலண்ணா. சரி அப்புறம் அது கன்சர்ன் ஆஃப் அ பேரண்ட் இந்த கல்ச்சர் த கைண்ட் ஆஃப் திங் வி டூ த மியூசிக் வி லிசன் டு அவங்க சொல்லலாம் அதை பொதுவாக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா என்ன மாதிரி சொல்லுவாங்க? எல்லா ஜென்ரேஷன்லையும் என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் காலத்தில் தான் ரியல் மியூசிக் இப்போல்லாம் வருது பாட்டா. இது வந்து எங்கள் அப்பா அம்மாவும் சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா கிட்ட அவங்க அப்பா அம்மாவும் சொல்லியிருக்காங்க. எப்போவுமே கல்ச்சுரல் சேஞ்ச் ஆகிட்டு வரும்பொழுது கொஞ்சம் சீனியர் ஜென்ரேஷனுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டம்தான். பட் கிவன் த டியூ டு ஆல் தேட் இன்றைக்கி ஆனால் வேர்ல்டு ஓவர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் உங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஓவர் தெர் இஸ் அ சேயிங் த கோல்டன் ஏஜ் ஆஃப் மியூசிக் இஸ் 80sன்னு சொல்கிறாங்க. அங்கேயே அப்படி தான் உண்டு, ஹாலிவுட்டில் உண்டு, ஆஸ்திரேலியாவில் இருக்குது, யூரோப்பில் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. தே சே பிகாஸ் ஆஃப் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் டுடே த EDM இஸ் டாமினேட்டிங். இவ்வளோ எலக்ட்ரானிக் டாமினேஷனால டிட்டீரியரேஷன் ஆஃப் மியூசிக் வந்துருச்சுன்னு வேர்ல்டு ஓவர் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ வி ஹேவ் டு அக்செப்ட் இட்ஸ் நாட் த கம்ப்ளைண்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் பட் தேர் இஸ் சம் ஃபேக்ட் டு இட். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்கிட்ட வந்து ரொம்ப ஆஃபன் எல்லாத்தையும் நடக்கிறது. என்கிட்ட நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை கோட் பண்ணுறேன், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. SRMல இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க 3rd இயர் ஸ்டூடெண்ட் ஒரு பையன் வந்து மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஃபேஸ்புக்கில் வரான், தொல்லை பண்ணிட்டு சார் எனக்கு வாய்ஸ் டெஸ்ட் பண்ணணும் சார், ஒரு ஆடிஷன் பண்ணணும் சார், எனக்கு பாட ஒரு சான்ஸ் கொடுங்க சார். ரொம்ப நாளாக வரட்டும். இப்போ நான் பொதுவாக ஐ கிவ் ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டி டு நியூ ஒன்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காம அலையிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவன் நான் பண்ணிகிட்ருக்கேன். சார் ரொம்ப நாள் ட்ரபிள் பண்ணுறானேன்னு அந்த பையனை வந்து ஒரு நாள் ஸ்டுடியோ வர சொல்லி ஆடிஷன் பண்ணி வாய்ஸ் பூத்துக்குள்ள அனுப்பிட்டு நான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறேன், அவனை கேட்குறேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு லிசன் டு such a horrible singer. அவன் பேர் சொல்லாதனால I can freely tell you my opinion. Such a bad singer. He is not a singer at all. பாடணுன்ற ஆசை இருக்குன்னு இந்த மாதிரி நிறைய பேர் அலையிறாங்க. சினிமாவில் வந்து பாடணும்னு சான்ஸ் கேட்குறான்னா there are two facts behind it. அப்போ எந்த அளவுக்கு சினிமா மியூசிக் இவ்வளோ கீழே வந்திருக்குன்னு அவன் நினச்சிருந்தானா அவன் பாட முடியும்னு நினைப்பான். ஸோ அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேயே இப்போ ஒரு இளையராஜா மட்டுமே மியூசிக் பண்ணிட்டு இருந்த காலத்தில் இளையராஜாட்ட வந்து கேட்டிருப்பானா சார் நான் உங்கள் மியூசிக்கில் பாடணும்னு. இன்றைக்கி அவனுக்கே புரியுது யார் வேணால் பாடலாம், அவ்வளோ சாதாரணமாக இருக்குது. ஸோ ஐ கேன் சிங்குன்னு நினைக்கிற அளவுக்கு மியூசிக் ஹஸ் கான் டவுன். திஸ் இஸ் த ப்ரூஃப் ஆஃப் ஹவு தி ஜென்ரேஷன் பர்சீவ் திஸ் மியூசிக். ஓகே, நம்பர் 2, அவன் வந்து ஹி டசன்ட் நோ ஹிஸ் வீக்னஸ். இன்றைக்கி இருக்கிற நிறையா கம்போசர்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் தே டோன்ட் நோ தட் தே ஆர் மீடியாக்கர், தே திங்க் தே ஆர் குட். ஏன்னா ஒரு வருஷம் கிட்டார் கிளாஸ் போனோடனே ஹீ திங்ஸ் ஹீ கேன் பிகம் அ கம்போசர். அவ்வளோ தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஸோ மியூசிக் இஸ் நாட் லைக் தட். ஒரு கிட்டார் கிளாஸ் போகிறனாலையோ ஒரு பியானோ கிளாஸ் போகிறனாலையோ தொடர்ந்து ஒரு 10 ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் இருக்கிற சாங் அழகாக பாடுற, சர்ச்சில் ரொம்ப நல்லா பாடுறியே அப்படின்னு சொன்னோன்னே கிளம்பி வந்துடுவாங்க பாடுறதுக்கு. தட்ஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். யூ ஹேவ் டு ரியலி கெட் டு த ஸ்டாண்டர்ட் ஆஃப் அ ப்ரொஃபஷனல். உடனேவே உனக்கு எவாலுவேட் பண்ண தெரியணும். அந்த சென்ஸ் ஆஃப் ஜட்மெண்ட் இஸ் வாட் திஸ் ஜென்ரேஷன் இஸ் லேக்கிங்கிறது என்னோட. எவ்ரிபடி திங்ஸ் தட் தே ஆர் குட் இனஃப், தே டோன்ட் வாண்ட் இம்ப்ரூவ் ஆர் டெவலப் இன் தியர் பேசிக் ஸ்கில் செட்ஸ். அதுதான் ரொம்ப ராங்காக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில். ஏன்னா அதனால் till today I feel I am not qualified enough to create music. ஏன்னா அவ்வளோ பெரிய ஜீனியஸ் கம்போசர்ஸ்லாம் இருந்து அவ்வளோ பண்ணியிருக்காங்களே, நமக்கு அந்த அளவுக்கு மியூசிக் தெரியலையே. நானும் ஈவன் அட் திஸ் ஏஜ் ஐ கீப் ரீடிங் லாட், ஐ கீப் லேர்னிங் லாட். இன்றைக்கி சான்ஸ் கொடுத்தாலும் என் பையன் அடிக்கடி சொல்லுவேன், உனக்கு ஃபீஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதோட எனக்கு கொடுத்தாலும் நான் போய் யூகேயில் ஒரு மியூசிக் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு வருவேன். வி ஃபீல் சி மியூசிக் நோபடி ஹேஸ் எவர் மாஸ்டர்ட். பட் அந்த டிசைராவது இருக்கணும், அப்போ தான் நம்ம பண்ணுற மியூசிக் ஒர்த்தாக இருக்கும். பட் டுடே தி மியூசிக் இஸ் நாட் worthy enough is what I have understood like the rest of the world. Hope you get my point. Yes, sir. கோச்சிக்காத. இல்லை சார். சார் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்? இப்போ நான் லாஸ்ட் 2-3 இயர்ஸாகவே ஐவ் ரெடியூஸ்ட் த நான் முதலேருந்தே ரொம்ப செலக்டட், ரொம்ப ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணியிருக்கேன். இப்போ 2008 என்னோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் வந்துச்சு. Now this is what 7th year கம்ப்ளீட் பண்ணி 8th year வந்துட்டு ஐ ஹவ் டன் only hardly 26-27 films. நான் ரொம்ப எனக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட் பண்ணணுன்னு தான் பண்ணணும்னு நினைப்பேன். மியூசிக்கு கொஞ்சம் வித்தியாசமாக எதாவது ட்ரை பண்ண விட்றவங்களுக்கு தான் நான் பண்ணுவேன். இல்லைனா எனக்கு படமே வேணான்னு சொல்லி நான் ஏன் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். The last 2 years, 3 years, why I reduced making number of accepting films is because I wanted to get into direction, being a filmmaker. நான் லாஸ்ட் இயர் ஒரு மியூசிக்கல் ஒன்று அட்டெம்ப்ட் பண்ணேன். நாட் மெனி ஆஃப் யூ வுட் நோ. வானவில் வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு படம் மியூசிக்கல் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அந்த படத்தில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரியல் மியூசிஷியன்ஸை வச்சு பண்ணேன் ஒரு படம். இட் காட் ரிலீஸ் இன் த ராங் டைம். கம்மிங் ஃப்ரைடே வந்து அது 1 year.
லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ணப்போ எக்ஸாம் டைம் இன்டர்னல்ஸு நோ காலேஜ் ஸ்டூடெண்ட் வாஸ் ஏபிள் டு see it. சரியான ஷோஸும் கிடைக்கல, போயிருச்சு. அப்புறம் யூடியூப்பில் அங்கங்கே இந்த படத்தை பார்த்துட்டு மலேசியா, சிங்கப்பூர், ஆல் ஓவர் த வேர்ல்டெலாம் என்ன சார் எங்களுக்கு இவ்வளோ ஜாலியாக இருக்குது இந்த படம், இது எப்படி வெளியில் தெரியாமல் போச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ ஐ வாண்டட் டு பிகம் அ ஃபில்ம் மேக்கர் பிகாஸ் ஐ வாண்டட் டு ட்ரை அவுட் வேரியஸ் ஜானரஸ் ஆஃப் மியூசிக். அதனால் இந்த வருஷமும் இப்போ நவ் ஐ எம் இன் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் மை செகண்ட் ஃபிலிம். இட்ஸ் அ ரெகுலர் க்ரைம் த்ரில்லர், இட்ஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம். அந்த மாதிரி நவ் பிகாஸ் ஐ வாண்ட் பி அ ஃபில்ம் மேக்கர் ஐ ஹவ் ரெடியூஸ்ட் கட் டவுன் ஆன் த நம்பர் ஆஃப் ஃபில்ம்ஸ் ஐ எம் டூயிங். ஐ எம் ஒன்லி டூயிங் ஒன் ஃபில்ம் நவ். சார் இப்போது நீங்கள் வந்து ஒரு லீடிங் மியூசிஷியன். ஸோ நீங்கள் இப்போ மியூசிக் ஃபீல்டில் நீங்கள் வரலன்னா என்னவா இருப்பீங்க சார்? மியூசிக் ஃபீல்டில் வரலன்னா மியூசிக் டீச்சராக இருந்திருப்பேன். ஏன்னா ஐ வாஸ் டீச்சிங் மியூசிக் இன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இன் கொடைக்கானல். இன்றைக்கும் கிவன் தி ஆப்ஷன் ஐ வுட் லைக் டு பி அ டீச்சர் ஆஸ் வெல் டூ மை கம்போசிஷன். பட் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இருக்கணுன்ற ஆசையெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அந்த மாதிரி எனக்கு வந்து இப்போவும் என்னோடய மியூசிக் ஸ்கூல் வச்சு நடத்திட்டுருக்கிறேன். நிறைய பேருக்கு இருக்க அந்த நாலேஜ் ஷேரிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். தட்ஸ் வாட் ஐ வுட் லைக் டு டூ ரிலேட்டட் டு மியூசிக் ஐ எம் சேயிங். ஓகே சார், இன்றைக்கி காருண்யாவோட ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ மைண்ட் கிராஃப்ட் நடந்துகிட்ருக்கு. அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் மெசேஜ் கன்வே பண்ணுங்க. மைண்ட் கிராஃப்ட் என்னன்னு எனக்கு சொல்லி சார், அது வந்து டெக்னிக்கல் ப்ளஸ் நான் டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும். ஸோ மற்ற காலேஜஸ்லேருந்தும் வருவாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட டேலண்ட்ஸ் எக்ஸிபிட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் சார். நான் எனக்கு கொஞ்சம் மியூசிக் வரும், மியூசிக்கு பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதே பிகாஸ் ஐ பார்ட்டிசிபேட்டட் இன் அ காம்படிஷன் வென் ஐ வாஸ் இன் மை 5th ஸ்டாண்டர்ட். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. சர்ச் கொயருக்கு போவேன், வருவேன், ஒன்றும் நத்திங் வாஸ் சீரியஸ் அபவுட் இட். தோ ஐ லைக் என்ஜாய் பீங் பார்ட் ஆஃப் அ கொயர். எங்கள் அப்பா ஒரு நாள் சொல்லிட்டாங்க, இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் பொங்கல் கலை விழா, இதில் நீ போய் பாடுன்னு. எங்கள் அக்கா எனக்கு உட்காந்து பாரதியார் பாட்டு சிந்து நதியின் மிசை நிலவினிலேன்னு, அது பாரதியார் பாட்டு, ஆனால் சினிமாவில் டியூன் போட்டது எம்எஸ்வி சார். அது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, போய் பாடுறேன், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஸோ ஐ ஒன்லி தென் இட் கிவ்ஸ் மீ ஒரு மிரர் மாதிரி எனக்கே ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஓ யூ கேன் சிங்னு எனக்கு சொல்லுது. ஸோ ஸ்கூலில் அதுக்கப்புறம் என்ன குட்டி ஃபங்க்ஷன் கேதரிங்னாலும் உடனே வசனம் கூப்பிட்டே பாட சொல்லுன்னுவாங்க. ஸோ அந்த காம்படிஷன்லேருந்து தான் மியூசிக்குள்ளே இன்வால்வ் ஆக ஆரம்பித்தேன். ஸோ சின்ன காம்படிஷன், டேலண்ட் எக்ஸிபிஷன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டோம்னா தட் வில் ஷோ யூ வேர் யூ ஸ்டாண்ட். அப்படி நிறையா பேர் ஐடென்டிஃபை ஆகி வெளியே வந்தவங்க இருக்கிறாங்க. inter school and inter collegiate competitions which life a turning point on so many hundreds of people I know who are successful in media today. So take every stage is serious is what I would always like to tell the youth. சார், உங்களோட பிஸி ஷெடியூலில் எங்களுக்காக நீங்கள் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சார். மேற்கொண்டு உங்களுக்கு வரப்போகிற அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்காக ஆல் தி பெஸ்ட் சார். Thank you so much, Priscilla.